நம்ம உடம்புல ரத்தம், சதை, எலும்பு 3 தான் இருக்கு, ரைட்டா? ரொம்ப நேரம் என்ன விட்டுருக்காங்க, அதுக்கே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த 3 தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு தான் மருத்துவங்கிற பேர்ல உங்களை நாங்க முடிஞ்ச வரைக்கும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, வரப்பு வரைய நீர் நிறுத்தி நெல்லை விளைய வச்சீங்கன்னா தப்பிச்சிடலாம். இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருக்கிற நீர் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும். பார்த்திருப்பீங்களா, டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கமா போட்டுவாங்க. மறுசுழற்சின்னு பேரு. ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கழிவுகளை எல்லாம் எடுத்துட்டு திருப்பி புதுசாக்கி உள்ள கொண்டா விட்டுருவாங்க. ரத்த சுத்திகரிப்புன்னு பேர் அதுக்கு. அப்புறம்